ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தாழ்வணங்கி சாற்றுகின்றேன், தயவுடன் கேட்பீர் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய திருவாக்கின் ஒப்ப உங்கள் அனைவருடைய தாழ்வணிந்து உங்களை ஒன்று கேட்டுக்கிறேன். உலகத்திலே மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், அதுதான் மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்தை நீங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு 5 முறை நாம் ஓத திருப்பி ஓதணும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, பாதி அன்பர்கள் தான் ஓதி இருக்கீங்க, மீதி அன்பர்கள்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு பதார்த்தத்தின் ருசி அறிந்தால் ஒழிய அதன் மேல் இச்சை செல்லாது அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். இந்த மகாமந்திரத்துடைய அருமை பெருமை ஆற்றலை அறியாதனால நீங்க என்ன செய்ய சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. இந்த மகாமந்திரத்தை நீங்கள் அறிந்து ஓதுகின்றீர்களோ, அறியாமல் ஓதுகின்றீர்களோ, தெரிந்து ஓதுகின்றீர்களோ, தெரியாமல் ஓதுகின்றீர்களோ, உணர்ந்து ஓதுகின்றீர்களோ, உணராமல் ஓதுகின்றீர்களோ, ஆனால் வள்ளல் பெருமானை நினைத்து ஓதினால் உங்களுக்கு ஒரு பெரிய மை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்களேன், என்ன கிடைக்கும்னு சொன்னேன்? அந்த மை உங்களிடம் இருந்தால் உலகமே உங்களுக்கு வசியம். உலகம் மட்டும் வசியம் இல்லை, நீங்க நினைக்கிறதெல்லாம் டான் டான் நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாமா? எல்லாரும் உங்களுடைய பாதத்தை குதிக்காலை இணைத்து காலை பி ஷேப்ல அப்படி உட்கார்ந்துருங்க. பாதம் தரையில் பதிச்சிருக்கணும். நல்ல நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்க, நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்க. வள்ளல் பெருமானுடைய ஏகமுத்திரை, ஏகமுத்திரை என்பது ஆண்கள் இடதுகை மேல வலதுகையும், பெண்கள் வலதுகை மேல இடதுகையும் அப்படி வச்சுக்கிடுங்க. நல்ல நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளுங்க. எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜோதி மயமாக உங்களுடைய புருவ மத்தியிலே வீற்றிருக்கிறான் என்று நினைத்து, வள்ளல் பெருமானை நினைத்து கண்களை மூடி இந்த மகாமந்திரத்தை 5 முறை அனைவரும் ஓதுங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் டான் டான் நினைக்கக்கூடிய, உலகமே உங்களுக்கு வசியமாகக்கூடிய ஒரு மை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்ணை மூடிருங்க. எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் புருவ மத்தியில வீற்றிருக்கிறார் என்று நினைத்து வள்ளல் பெருமானை நினைந்து இந்த மகாமந்திரத்தை ஓதுங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. 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 எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. அனைவரும் இப்பொழுது கண்களை திறந்து கொள்ளுங்க. உள்ளதை இல்லைன்னு சொன்னாலும் தப்பு, இல்லாததை உள்ளதுன்னு சொன்னாலும் தப்பு. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. அந்த மைக் கிடைச்சதா?
அந்த மையினா ஏதோ தந்திரமை, மந்திரமை, எந்திரமை, மேஜிக் மை நினைக்க வேண்டாம். உங்களுடைய மனதை நீங்கள் இப்பொழுது திருப்பி பாருங்கள். உங்க மனதில் ஏதாவது சிந்தனை ஓடுதா? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஓடுதா? சிந்தனை இருக்குதா? எப்படி இருக்குது? ஒருமையா இருக்குது. என்னதான் இருக்குது? ஒருமை. இந்த மை மந்திரமை, தந்திரமை, மேஜிக் மை இல்லை, என்ன மை? ஒருமை. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வள்ளல் பெருமானுடைய திருவாக்கு. அந்த உத்தமர்களாக, சத்தியர்களாக, நித்தியர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணையினாலே, வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருமானுடைய புண்ணிய பூமியாம் உலகத்திற்கே புனித நகரமான வடலூர் பெருவழியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கூடியிருக்கிறோம். அது இன்னைக்கு வள்ளல் பெருமான் அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருக்கக்கூடிய அனைவரையும் சகத்தை திருத்தி சுத்த சன்மார்க்கிகளாக ஆக்கிட வேண்டும் என்பதற்காகவே அறிவிக்க விட்ட 194வது ஆண்டு. நான் நல்லா பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் அவதரித்ததும் ஒரு 5ஆம் தேதி அக்டோபர். இன்னைக்கு 194 கூட்டி பாருங்க, என்ன வந்துருது? 10, 10 நாளும் 14, 1 நாளும் கூட்டினா என்ன வந்துருது? 5. மையன்பர்களே, 5னா பொண்ணு. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே இல்லையா? தங்கம். நீங்க தகரமா இருக்கக்கூடிய இந்த உடம்பை என்ன ஆக்கணும்? தங்கமாக்கணும். உளுத்து போகக்கூடிய இந்த உடம்பை என்ன ஆகணும்? அழியாத சுத்த தேகமாக்கணும், ஞான தேகமாக்கணும். அதற்காக தான் வள்ளல் பெருமானோட வழி வச்சு நாமெல்லாம் இப்ப என்ன எங்க கூடியிருக்கிறோம்? வடலூர் பெருவழியில. பெருமான் அழகா சொன்னாரு, வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வந்தால் பெறலாம் நல்ல வரமே. என்ன வரம் பெறலாம்? இந்த வரத்துலயும் நல்ல வரம், வரம்னு 2 இருக்குது. வரம் எப்படிப்பட்டாலும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நல்லது தரும், பின்னால் அது கெட்டதா இருக்கும். ஆனா நல்ல வரம் எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் தரும். வடலூர் பெருவழிக்கு வந்தா என்ன பெற்றுக்கொள்ளலாம்? நல்ல வரத்தை பெற்றுக்கொள்ளலாம். மையன்பர்களே, அந்த நல்ல வரத்தை நீங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகவே வள்ளலார் கொள்கை பரப்பு மன்றம் இந்த அற்புதமான 194வது ஆண்டு வள்ளல் பெருமானுடைய வருவிக்கின்ற அற்புதமான இந்த திருநாளை போற்றி போற்றி கொண்டாடுகின்றது. நாம் வள்ளல் பெருமான போற்றணுமே வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. போற்றணுமா தூற்றணுமா? சத்தத்தை கேட்கணும். போற்றவங்கள கை தூங்க பார்ப்போம். கை தூக்கணுங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. இந்த போற்றுதல் போற்றுதல் சொல்றீங்களா? போற்றுதல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதோ போற்றி 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 அப்படியா? எல்லாரும் ஊர்ல உள்ள அத்தனை பேரும் அதை சொல்லி இருக்காங்களே. போற்றுதல் என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியணும். சொல்லின் பொருள் உணர்ந்து சொன்னாதான் நீங்கள்லாம் செல்வர்களாக இருக்க முடியும். ஒரு 5 முறை போற்றி போற்றி போற்றின்னு சொல்லுங்க பாப்போம். எங்க அந்த அதிர்வு கிடைக்குது பாருங்க. போற்றி 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 உச்சியில கிடைக்குதா? உச்சியில கிடைக்குதா? இந்த உச்சி என்பதுதான் சிற நடுப்பகுதி. சத்திய ஞான சபையை, சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் போற்றுதல். புரியுதா இல்லையா? போற்றி போற்றினா உச்சியில. இந்த உச்சியை உணர்ந்து எண்ணக்கூடிய எண்ணம், சொல்லக்கூடிய சொல், செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடக்கும், சத்தியமாக நடக்கும். அதான் வள்ளல் பெருமான் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். போற்றுக போற்றுகன்னா அப்ப வள்ளல் பெருமான நம்ம என்ன செய்யணும்? போற்றுதல் அப்படிங்கிற அந்த சுத்தமான தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அதன் மயமாகி நிற்றல் அர்த்தம். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க எதன் மயமாக நிற்கணும்? வள்ளல் பெருமானின் மயமாக நிற்கணும். என்னை பார்க்க வேண்டுமானால் தன்னை பாருங்கள், தன்னை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் தன்னை பார்ப்பீர்கள், தன்னை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். யார் சொன்னது? வள்ளல் பெருமான் தான்.
அந்த போற்றி வழிபடுவதற்காகவே வள்ளலார் கொள்கை நெறி பரப்பு மன்றம் இப்ப நான் என்ன பண்ணுதுங்க, அற்புதமான 194வது ஆண்டு அவதார தினத்தை நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு வந்திருக்கோம், போற்றி வழிபடுவதற்காக வந்திருக்கிறோம். யார? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று சொல்லக்கூடியது திருவள்ளுவர் பெருமானுடைய திருவாக்கு. அந்த பெருவாக்குக்கு ஒற்ப வள்ளல் பெருமான் யாரை தேர்ந்தெடுத்தார் என்றால் கருணைமிகு கண்ணதாசன் ஐயா அவர்களே. ஜோரா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். கைத்தட்டுறத கூட ஒரு கஞ்சத்தனம் பண்றீங்க, ஜோரா தட்டுங்க ஐயா. ஏன்னா அவருடைய சொல் எண்ணம் செயல் அத்தனையும் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான். அவரே கனவுலையும் சரி நனவுலையும் சரி சுழுத்திலையும் சரி துரியத்திலையும் சரி துரியாதீதம் பூரணம் பரிபூர்ணம் எங்கும் அவருக்குள்ள நிறைஞ்சிருக்கிறது யாரு? வள்ளல் பெருமான் தான். அவருக்கு வேற வேலையே கிடையாது. எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டுங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாத ஒரு சிந்தனை யாருக்கு? இன்னொரு தடவை ஜோர கை தட்டு கொடுங்களேன். நீங்களாம் நினைப்பீங்க, ஏன் இந்த சாமி முணுக்கு கைத்தட்ட சொல்லுது, பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தா ஆகாதான்னா, யாராவது தூங்கி இருந்தா முழிக்கிறதுக்கு தான் கைத்தட்ட சொல்றேன். மெய்யன்பர்களே நல்லா சொல்றேன் கேளுங்க. எதுக்காக வந்திருக்கிறோம்? வள்ளல் பெருமானுடைய 194வது ஆண்டு வருவிக்க உற்ற நாளை நாம் இங்கே வடலூர் பெருவழியில் ஒன்று கூடி போற்றி வழிபடுவதற்காக இங்கே வந்து கூடியிருக்கின்றோம். அதற்கு அற்புதமாக இங்க இன்றைய இந்த அற்புதமான அவதார தின இந்த மாநாட்டை வருவிக்க உற்ற திருநாள் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்துபவர் டி.ஆர். ராஜமாரியப்பன் ஐயா அவர்கள். பாருங்க, நீங்களாம் என்னது ராஜாவா இருக்கணுமா கூஜாவா இருக்கணுமா ஐயா? பெருமான் சொல்றாரு அருளாட்சி தந்தனைங்கிறாரு. அப்போ சக்கரவர்த்தியோட பிள்ளைகளும் சக்கரவர்த்திகள் தானே. அப்ப நீங்களாம் யாரு? சத்தமா சொல்லுங்க ஐயா. ஞான சக்கரவர்த்தியோட பிள்ளைகள். அப்ப நீங்களாம் யாரு? ராஜாவோட பிள்ளைகள் தானே. அதனால தான் பேர்ல அவருக்கு என்ன வந்திருக்குது? ராஜ மாரியப்பன். மாரியப்பன்னா நீங்க ஏதாவது மாறினா மாறினா என்னது? மழைக்கும் பேர் என்னது? மாறிதான். மழைன்னு ஒண்ணு இல்லைன்னா தானமும் தவமும் தங்கா பியன் உலகம் வாரி வழங்காவிடின் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? அப்போ மழை இல்லைன்னா என்ன கிடையாது? சாமியும் கிடையாது, சாத்தானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால் அமுதத்தை கொடுக்கக்கூடியதான் என்னது? மழை. அதனால்தான் அகவல்ல மழையே மழையேன்னு என்னது ஒரு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பெருமான் ஓதி இருக்கிறார். புரிஞ்சுதா? அப்போ மாரியப்பன். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு அவர் ஒரு செல்ல பிள்ளை. வடலூர் பெருவழியிலிருந்து நிறைய எதிர்த்தா பார்த்தா அவருடைய வர்த்தக நிறுவனம் தான் இருக்கும். அதனால அவருக்கு ஒரு ஜோரம் ஒரு கைத்தட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கிறாங்க ஐயா. பேர் என்னது பாத்தீங்கன்னா? ராஜர். நீங்களா என்னதான் இருக்கணும்? ராஜ வம்சம் தானே நீங்களா? அத ராஜாவுடைய ராஜா இந்த சவராஜா இல்ல. ஏன்னா சவரத்துல ராஜாவா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு சவமா இருப்பாங்க, நாளைக்கு என்ன இன்னைக்கு உயிரோட இருப்பாங்க, நாளைக்கு சவமா மாறிடுவாங்க சவராஜா. ஏன்னா இவர் என்ன ராஜா? சத்தமா சொல்லுங்க ஐயா. சிவராஜா. எந்த சிவராஜான்னா சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறிடும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சீற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதி இட்ஜோதி இட்ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதி இட்ஜோதி ஜோதி இட்ஜோதி இட்ஜோதி. என்ன ஜோதி? சிவஜோதியை தனக்குள் அனுபவமாக கொண்ட அந்த சிவராஜையா. உள்ளத்தில் தெளிவிருந்தால் வாக்கினில் ஒளி உண்டாகும். அவரோட சத்தத்தை கேட்டால் நல்லா தெரியும். அதற்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதுனா இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமா நெறிப்படுத்தக்கூடிய
கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு கருணைமிகு கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு வலதுகரமாக திகழக்கூடிய வடிவேல் ஐயா. வடிவு என்றால் என்னது? வடிவு, அவர் ரொம்ப வடிவானவர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகானவர். வேல் என்னது? ஆழ்ந்து அகன்று கூர்மையானது. வேல் என்னது? ஆழ்ந்து அகன்று கூர்மையானது. ஆழ்ந்து அகன்று கூர்மையானது உலகத்தில் ஒன்னே ஒண்ணுதான். புறத்துல உள்ள வேலாம் முனம் அழுங்கிடும். ஆனா அழிக்க முடியாத ஒரு ஆற்றல் உள்ளது. என்னது? அறிவு ஆற்றல். என்ன ஆற்றல்? அறிவு ஆற்றல். அந்த அறிவு எவருக்கு இருக்குதோ அவரை யாரும் என்ன செய்ய முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை என்னது? அறிவா புத்தியா? சத்தமா சொல்லாதுங்க. நீங்களாம் புத்திசாலிகளா அறிவாளிகளா? யோசனைப்படி சொல்லுங்க. புத்திசாலிகளா அறிவாளிகளா? புத்தி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, அது இல்லை. நீங்க புத்தி இருக்குதா இல்லையா? ஆனா நீங்க என்னதான் இருக்க கூடாது? புத்திசாலியாக இருக்கவே கூடாது. என்னதான் இருக்கணும்? அறிவு. ஏன்னா புத்திய ஆங்கிலத்துல நாலேஜ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாலேஜ். அறிவு ஆங்கிலத்துல விஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விஸ்டம். உங்களை விட்டு புறத்துல பாக்குறதெல்லாம் என்னது? உங்களை விட்டு புறத்துல பாக்குறதெல்லாம் புத்தி. உங்களை நீங்க பார்த்து உங்களுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கிறது அறிவு. இப்ப நீங்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்குறீங்களா? உங்களை பார்க்குறீங்களா? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. கரெக்டா சொல்லுங்க. உங்களை பார்க்குறீங்களா? உள்ளபடி பார்த்தா நீங்க இதுவரைக்கும் யாரை பார்க்கல? உங்களை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு பாருங்களேன். நீங்க ஒரு விசேஷத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. அந்த விசேஷத்துக்கு போனக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் என்ன பார்ப்பாங்க? அவரு எப்படி ஆடை உடுத்திருக்கிறாரு, என்ன வாகனத்துல வர்றாரு, என்ன மாதிரி அணிகலன்கள் போட்டிருக்கிறாரு, எப்படிலாம் சிவை அலங்காரம் பண்ணி இருக்கிறாரு. அம்மாக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த அம்மா என்ன சேலை கட்டி இருக்கு, எந்த நகை போட்டிருக்கு. யாரை பார்க்கறாங்க? என்றைக்காவது ஒரு நாள் நீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே ஒரு பொருள் மேல கண்டிப்பா நின்று பார்ப்பீங்க. எது மேல? கண்ணாடி மேல. கண்ணாடியை பார்த்து உங்களை பார்த்து நான் மிக அழகானவன் அப்படின்னு என்னைக்காவது நீங்க நிறைவு ஊற்றிருக்கீங்களா? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உள்ளபடி சொல்லுங்க. நிறைவு ஊற்றிருக்கீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நான் கொஞ்சம் நல்ல கலரா இருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் வளர்த்தியா இருந்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும், முடி எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். இப்படி தானே பார்த்துறீங்க. அதை யாரே போல? அவங்களே போல, இவங்களே போல. அது நடிகராக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், யாராவது இருக்கலாம், யாராவது இருக்கலாம். என்னைக்காவது இறைவன் என்னை மிக நன்றாக படைத்திருக்கின்றான், நான் முழுமையானவன், என்னைக்காவது உங்க மேல நம்பிக்கை வந்திருக்குதா? வந்திருக்குதா? வந்தாச்சுன்னா நீங்க வெற்றியை நோக்கி முதலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் என்ன பாத்துறீங்க? யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவன், அவள், அது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எதில் அடிக்கிறான்? ஒன்று அவர், அவன், அல்லது அவள், அல்லது அது. இதை பார்த்து தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர யாரை பார்க்கல? நீங்க உங்களை நீங்கள் பார்க்கவில்லை. உங்களை நீங்கள் என்று பார்க்கின்றீர்களோ அன்றுதான் நீங்கள் உங்களுக்குள் வள்ளல் பெருமானை பார்ப்பீர்கள், எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்ப்பீர்கள், இந்த அகிலத்தையே உங்களுக்குள் பார்ப்பீர்கள். அதான் வள்ளல் பெருமான் மிக எளிமையாக சொன்னார், என்னை பார்க்க வேண்டுமென்றால் தன்னை பாருங்கள், தன்னை பார்க்க வேண்டுமென்றால் என்னை பாருங்கள். புரியுதா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? யாரை பார்க்கணும்? தன்னை பார்க்கணும். தன்னை பார்க்கிறீங்களா? இல்லவே இல்லை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. உங்களை நீங்க உணர்ந்தா உங்களுக்கு ஒரு கேடு இல்லையா? என்ன கேடு இல்லை? நரை இல்லை, திரை இல்லை, பிணி இல்லை, மூப்பு இல்லை, மரணமே இல்லை. இத்தனையும் தன்னை அறியாததால் வந்தது. தன்னை அறிவதே அறிவு, மற்றெல்லாம் பேயறிவு.
நீங்க இறைவனோடு இறைவனுக்கு சேயாக இருக்கலாமா, பேயா அலையலாமா? சத்தமா சொல்லுங்க ஐயா. பேயா போறவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். இறைவனுக்கு சேயாக இன்னையிலிருந்து மாறக்கூடியவங்களாம் கை தூக்கும் பார்ப்போம். கை தூக்குனவங்களுக்குலாம் ஒரு கை தட்டு சொல்லுங்க. ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே என்னாரு. ஞான சபை தலைவனுக்கு நீங்க நல்ல பிள்ளைகளா, நார்ன பிள்ளைகளா? உடம்பு எப்ப நாரும்? மனசுல அழுக்கு இருந்தா 5 புலன்கள் வழியாக 10 இந்திரியங்கள் வழியாக உடம்பு நாரும். நாரக்கூடிய உடம்பு என்ன செய்யணும்? நாராத அழுகாத புழுக்காத உடம்பாக என்ன செஞ்சுக்கணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாரக்கூடிய உடம்பு என்ன செய்யணும்? நாராத அழுகாத புழுக்காத உடம்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நரைமரண மூப்பரியா உடம்பினரே நறுகுலத்தோர் என்று அறியீர், நானிலத்தின் நீவீர், வரவில் உயர்குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் இருகுலம் வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர், புறையுறும் குலங்கள் எல்லாம் புழுக்குளம் என்று அறிந்தே, புத்தமுதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே, உரை செய்யும் என் தனித்தந்தை வருந்தரணம், உற்றதிவன் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. ஏதாவது புரியுதா, புரியலையா? உள்ளத இல்லைன்னு சொன்னாலும் தப்பு, இல்லாதத உள்ளதுன்னு சொன்னாலும் தப்பு. உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. புரிஞ்சுதா, புரியலையா? ஏதோ காதுக்குள்ள என்ன, யார் காதுக்குள்ள என்ன ஊதுன மாதிரி இருக்குது, அப்படித்தானே இருக்குது. புரியணுமே வேண்டாமா? யாரோட உடம்புல நரை மாறுகின்றதோ, யாருக்கு மரணம் என்பது எப்பொழுதும் இல்லையோ, யாருக்கு உடம்புல நோய்கள் இல்லையோ, யாருக்கு உடம்புல சுருக்கங்கள் இல்லையோ, இவர்கள் தான் சுத்த சன்மார்க்கிகள். யாரு? சத்தமா சொல்லுங்க. சாகாதவனே சன்மார்க்கி. சொன்னது யாரு? அப்ப நீங்க சுத்த சன்மார்க்கியா இருக்கலாமா, செத்த சன்மார்க்கியா இருக்கலாமா? என்னையில இருந்து கேட்கல ஐயா, எப்போது இருந்து? அதுக்கு என்ன செய்யணும்? வள்ளல் பெருமானை போற்றி வழிபட வேண்டும். வள்ளல் பெருமானை என்ன செய்யணும்? போற்றி வழிபட வேண்டும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, நரை மரண மூப்பரியா. மூப்புன்னா என்னது? திரையும் தலையில முடி நரைச்சாச்சுன்னா முதுமை. மூப்பரியா நல்ல உடம்பு. என்ன உடம்பு? நல்ல உடம்பு என்னைக்கும் நாராது ஐயா. நல்ல உடம்பு நாராது. அந்த உடம்பினை தான் நற்குலத்தோர் என்று அறிய மாட்டீர்கள் உலக மக்களே. வரவில் சொல்ல போனா உயர்குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் இருகுலம் வகுக்கின்றீர். இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி பெருசும்பா, அவனுக்கு நாம் பெருசும்பா, அவனுக்கு நாம் பெருசும்பா, எல்லாத்துக்கும் பெருசுன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஆனா பெரிய ஜாதின்னு சொன்னவங்களும் சின்ன ஜாதின்னு சொன்னவங்களும் கடைசியில் என்ன ஆகுது? செத்து புழுத்து. என்ன ஜாதி? புழு ஜாதி. என்ன ஜாதி? பெரிய ஜாதின்னு சொன்னவனும் சின்ன ஜாதின்னு சொன்னோம், அத்தனை ஜாதி சொன்னவங்களும் என்ன ஆயிடுறாங்க? செத்து என்ன வச்சிருது? அந்த உடம்புல புழு வச்சிருது. அதனால என்ன ஜாதிங்கிறாரு? வரவில் உயர்குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் இருகுலம் வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்ற. 2 குலமும் என்ன ஆயிடுது? சத்தை அறியாதனால் செத்து போகுது. சத்தை அறியாதனால என்ன போகுது? செத்து போகுது. சத்தோடு சேராதனால செத்து போகுது. செத்து போய் என்ன குலமாகுது? மாண்டிட காண்கின்றீர். புறையுறும் குலங்கள் எல்லாம் புழுக்குளம் என்று அறிந்தே. புறையுறும் குலங்கள் எல்லாம் அத்தனை குலம் என்ன குலம்? புழுக்குளம் தானே. புழுக்குளம் என்று அறிந்தே புத்தமுதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. புத்தமுதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. புத்தமுதம் எங்க கிடைக்கும்? எந்த கடையில கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். புறத்துல கிடைக்காது. எங்க கிடைக்கும்? உங்களுடைய அகத்தில் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொன்ன இல்லையா? சொன்னமா சொல்லலையா? சொல்லும் போது இப்போ ஒரு 5 முறை நீங்க ஓதி பாருங்க. நல்லா பாருங்க. இந்த சிறநடு பகுதிங்கிற உச்சி பகுதியில் ஒரு அழுத்தம் கிடைக்கும். சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்தாதான் உண்டு. இருக்குதா? அங்க ஒரு அழுத்தம் உணரப்படுதா? போற்றி 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 சொன்னா அழுத்தம் உணரப்படுதா? இந்த இடத்தை உணர்ந்தால் இதுதான் இந்த பிண்டத்தில் உள்ள அண்டம்.
பிண்டத்தில் உள்ள அண்டம், அண்ட பகிரண்டம் எல்லாம் எந்த ஒரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்து ஏக்கிக்கிட்டு இருக்கானோ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்குள் இருக்கக்கூடிய இடம் இந்த சிறநடு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த உச்சி தான். இந்த இடத்தை உணர்ந்து அந்த இடத்துல லயமாக இருந்தால் சித்தத்தை பரத்தில் லயப்படுத்தி உள்ளுக்குள்ள என்ன ஆகாசம் பார்க்கலாம்? சிதாகாசம். சித் ஆகாசம். என்ன ஆகாசம்? சிதாகாசம் சேர்ந்தாச்சுன்னா அண்ணன் என்ன ஆனந்தம் உண்டாகும்? சத்து இங்க இருக்குது. என்ன இருக்குது? சத்து. உங்க அறிவை கொண்டு சேர்த்தாச்சுன்னா சத்து சித்து சேர்ந்தா என்ன ஆயிடும்? ஆனந்தம். என்ன ஆனந்தம்? சச்சிதானந்தம். சத்த சித்துல சேர்க்கலன்னா, சித்த கொண்டு சத்துல சேர்க்கனா சத்து போச்சு சத்து போச்சு சத்து போச்சு சொல்லி பாருங்க, என்ன உண்டாகும்? ஊதிர வேணுதாயா என்னது? சத்தமா சொல்லுங்க. ஊதிர வேணுதா என்னது? சங்கு. ஊத்திர வேணுதா என்னது? தூக்கிற வேணுதா என்னது? செத்து சுண்ணமாகி எல்லாருக்கும் பால் ஊத்தணுமா என்ன? நீங்க மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன், என்னோடு சேர்ந்திடுவேன் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம். என்ன மார்க்கம்? அதுக்கு என்ன அமுதம் வேணும்? ஞான அமுதம் வேணும். ஜோரா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஞான அமுதம் எப்போ கிடைக்கும்? எப்பொழுது உங்களுடைய சிந்தை சொல் செயல் எல்லாம் எங்கே ஒருமித்து இருக்கின்றதோ அப்பொழுதுதான் உங்களுக்குள் என்ன இறங்கும்? சவம். ஒரு கொம்பு முளைச்சா சிவம். சவம் கொம்பு முளைச்சா என்னது? சிவம். இந்த ஞான அமுதம் இங்கே உங்களால கிரகிக்கப்படலன்னா சவம். இங்க கொம்பு வந்தாச்சுன்னா என்னது? சிவம். நீங்க சவமா மாறணுமா சிவமா மாறணுமா? அதுக்கு யாரை போற்றி வழிபடணும்? வள்ளல் பெருமான போற்றி வழிபடணும். அந்த அமுதத்தை எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடையாது? அமுதத்தை எடுத்தால் முதல்ல நோய் கிடையாது ஐயா. அமுதத்தை எடுத்தால் முதல்ல முதுமை கிடையாது. அமுதத்தை இடத்துல தோல்ல சுருக்கம் கிடையாது. அமுதத்தை இடத்துல நரை கிடையாது. அமுதத்தை எடுத்தாச்சுன்னா மரணம் கிடையாது. ஏன்னா அதுதான் ஒரு கதை சொல்லி வச்சிருக்காங்க. தேவர்கள் அமுதத்தை எடுத்தவர்கள், அதனால அவங்களுக்கு என்ன கிடையாது? நரை திரை பிடி மூப்பு மரணம்லாம் கிடையாதான். அதுக்கு நீங்க தேவரா போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னதாங்க? இந்த மனிதரின் மனதை இதமாக வைத்து நல்ல மனிதனாக திகழுங்கள். என்ன மனிதனாக திகழணும்? அதான் வள்ளல் பெருமான் மிக எளிமையா சொன்னாரு, நல்லதே நினைப்போம். சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணுங்க? நல்லா சொல்லுங்களேன். நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எந்தையில இருந்து? எப்போது இருந்து? இன்னையில இருந்து. இதை சொல்லல, செயல்ல கடைபிடிக்கக்கூடிய அந்த சிங்கக்குட்டிகள்லாம் கை தூக்காதங்களா? அசிங்க குட்டி கை தூக்கணுங்களுக்குலாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்ப அமுதத்தை கிடைச்சா என்ன கிடையாது சொன்னேன்? நரை திரை பிடி மூப்பு மரணம் இது எதுவுமே கிடையாது. இதை அறியக்கூடிய அறிவு தான் அறிவு. என்ன அறிவு? வடிவான அறிவு. என்ன அறிவு? அதுதான் யாரு? நம்ம வடிவேலையா. ஜோரா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தோம். மையன்பர்களே, இத்தனையும் நீங்க மட்டும் கேட்டா போதுமா? நீங்க மட்டும் கேட்டா போதுமா? எல்லாரும் கேட்கணும்ல. அதுக்காக ஒரு 2 பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தோட அன்பர்களா வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஒரு மூலிகை எடுத்தாச்சுன்னா செத்தவங்க எல்லாம் எழுந்திருவாங்களாம், நோயெல்லாம் குணமாகிருமா. என்ன மூலிகை அது? சஞ்சீவி மூலிகை. என்ன மூலிகை அது? மூலிகை வேற எங்க இல்ல, நானே இருக்கிறேன். ஏன்னா எப்பொழுது நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றீர்களோ அப்பொழுதே இறைவன் இவர்களை நாட வேண்டும் நாட வேண்டும் நாட வேண்டும் வள்ளல் பெருமானோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் உங்களுக்குள்ள வந்து குடியேறுவாங்க. இது சத்தியமான உண்மை. அதான் வள்ளல் பெருமான் அழகு தமிழ்ல அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஓதி இருக்கிறாரு. உலகினில் உயிர்களுக்கு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. ஏதா புரியுதானே? உலகினில் உயிர்களுக்கு இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக.
மகிழ்க, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமனாகுக ஓங்குக என்றனை. போற்றினின் பேரருள் ஆற்றலின் ஓங்கிய சொன்னாரா? அப்ப நீங்க என்னதான் இருக்கணும்? உயிர்கள் எங்கெல்லாம் துன்பம் அடைகின்றதோ அந்த உயிர்கள் உங்களிடம் வந்து அந்த துன்பத்தை நீக்கிக் கொள்ளாமல் நீங்கள் அங்கு சென்று அந்த உயிர்களுடைய, நல்லா கவனமா கேட்டுக்க, மனிதர்கள் மட்டும் இல்ல, யாரு? அனைத்து உயிர்களும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைத்து உயிர்களும் எங்கெல்லாம் துன்பம் அடைகின்றதோ அந்த உயிரிழத்து சென்று அவங்களுடைய துன்பத்தை நீக்கி அவங்களுடைய உள்ளத்துல, முகத்துல, உடம்புல மலர்ச்சியை பார்த்து நீங்கள் அகம் மலர்ந்து முகம் மலர்ந்தால், அகம் குளிர்ந்து முகம் மலர்ந்தால் நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையோ வள்ளல் பெருமானையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாம் என்ன செய்வாங்க? உங்களுக்குள்ளேயே வந்து இருப்பாங்க. அதுதான் வள்ளல் பெருமான் அழகு தமிழ்ல சொல்றாரு திருவருட்பாவுல, எத்துணையும் பேதமுறாத எவ்வுயிரும் தன்னுயிர் போல ஒத்து உரிமை கொண்டு ஓக்கின்றவர் யார் அவரவர்? அவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் திருநடம் செய்யும் இடம் என்று தேர்ந்து அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாளோ அப்படிங்கிறார். யார் ஒருவர் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நினைக்காமல், யார் ஒருவர் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவனை செய்யாமல், யார் ஒருவர் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் உணர்ந்தார்களோ, அந்த உணர்ந்த நிலையில இந்த கையில அடி விழுந்தாச்சுன்னா இந்த கை என்னையா செய்யும்? வலது கையில அடி விழுந்தா இடது கை என்ன பண்ணும்? அது பாதுகாக்க வேண்டும். அதே போல உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுமே உங்களுடைய உடம்பில் உள்ள உறுப்புகளின் அங்கங்களாக நீங்கள் உணர்ந்து அந்த துன்பத்தை நீங்கள் நீக்கினால், அதுதான் அறிவுல மிகப்பெரிய அறிவு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படிங்கிறாரு. புரியுதா? உங்களுக்கு அறிவு படிச்சதுனால என்னையா அர்த்தம்? பிற உயிரோட துன்பத்தை தன்னுயிர் போல அதன்மயமாக நின்று உணரலன்னா அறிவு படிச்சல என்னையா அர்த்தம் அப்படின்னு யார் கேட்கறது? திருவள்ளுவர் தாத்தா கேட்கிறாரு. புரிஞ்சுதா இல்லையா? தாத்தா சொத்துல யாருக்குயா? பேரனுக்கு மட்டும் தான், பேத்திக்கல வேண்டாமான்னு. அதான் வள்ளல் பெருமான் தேவர் குரலில் சாகா கல்வியை பற்றி அருளப்பட்டிருக்கிறது. அதை தக்க ஆசிரியர்கள் மூலமாக என்ன செய்யணும்? உணர வேண்டும் என்றிருக்கிறார். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டா அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க கிடைச்சதை, உங்களுக்கு கிடைச்சதை நீங்க என்ன செய்யணும்? சென்ற விடத்தால் செடவிடாது தீதொருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதானே இல்லையா? அந்த இடத்துல எல்லா இடத்தையும் ஒள்ளும் வகையான அரவினை ஓவாதை செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படி சொன்னாரா சொல்லலையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினைது அருட்புகளை ஏம்பியிடல் வேண்டும். பெருமானுடைய அருட்புகள் என்ன? உலகத்திலே எத்தனையோ ஞானிகள், மகான்கள், மகரிஷிகள், மெஞ்ஞானிகள், மதத் தலைவர்கள், சமயத் தலைவர்கள் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்தோ பரிதாபம், அவர்களுடைய அந்திம முடிவை பார்த்தால் ஒன்று அவர்களுடைய உடம்பை மண்ணுக்குள் இட்டு அதன் மேல் சமாதி ஆலயம் என்ற ஆலயம் அமைத்திருப்பார்கள், அல்லது அவர்களுடைய உடம்பை எரித்து அந்த அஸ்தி கலசங்களை கொண்டு ஆலயங்கள் அமைத்திருப்பார்கள் தகனம் செய்து, அல்லது கங்கையிலேயோ கடலில் பாரத்தை கட்டி ஆழ்த்தி இருப்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர், வேறுபட்டவர். தன்னுடைய உடம்பையே தெய்வீக காந்த அணுக்களாக மாற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஆண்டவராக தன்னுடைய உடம்பை மண்ணிற்கு, நீருக்கு, நெருப்புக்கு இரையாக்காமல் தெய்வீக அருள் வெளியோடு என்ன செஞ்சார்? வெட்ட வெளியோடு இரண்டரை கலந்து கொண்டார். அந்த வள்ளல் பெருமானோட வழியில நீங்க இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? என்னையில இருந்து? எப்போது இருந்து? சத்தத்தை காணோம். நல்ல சொல்லலையா, செய்யலையா? வள்ளல் பெருமானோட அன்பர்கள்லாம் சொல்றதா செய்வாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு கிடைச்சது என்ன செய்யணும்? எல்லாருக்கும் என்ன செய்யணும்? கொடுக்க கூடாது, வாரி வாரி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஏன்னா அவரு, நீங்க யாரோட பிள்ளைகள்? வள்ளலாரியா? எவரவர் எவ்வகை எவ்வகை வேட்டனர் அவரவர்க்கு அவ்வகை 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 வரையாது இதழே வள்ளல் தன்மை. யார் யாரெல்லாம் எப்படி எப்படி இல்லாம கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம அப்படி அப்படியே கொடுக்கறதா யாரு?
வள்ளல் பெருமான். அப்ப வள்ளல் பெருமானோட குழந்தைகளாகிய நீங்கள் அந்த ஞான சிங்கம் தவராஜ சிங்கம் அழகா சொல்ல, கள்ளை கனியாக்கும் கர்த்த நெடி மூடி கங்கை கருளிய சொத்த நடி தில்லை சிதம்பர சித்த நடி தேவ சிங்கமடி உயர் தங்கமடி தில்லை சிதம்பர சித்த நடி தேவ சிங்கமடி உயர் தங்கமடி. அந்த தேவசிங்கம் ஞானசிங்கம் தவராஜ சிங்கம் வள்ளல் பெருமானுடைய குழந்தைகளை நீங்க என்ன செய்யணும்? வாரி வாரி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியது மேடையில ஜெயா டிவி. என்ன டிவி? ஜெயா டிவியுடைய கடலூர் மாவட்ட தலைமை சிறப்பு நிறுவனராக இருக்கக்கூடிய சஞ்சீவி ஐயா. என்ன ஐயா? சஞ்சீவினாலே எப்பவும் கொடுக்கணும் வருமே, உருமா உராதா? ஜோரா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த பெருமானுடைய அற்புதமான அவதார அற்புதமான இந்த திருநாளை உலகம் முழுக்க பார்க்க வேண்டும். அவர்கள் உலகம் முழுக்க இதை என்ன செய்யணும்? அத்தனை மக்களும் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். இந்த வள்ளல் பெருமானை ஒப்பற்ற ஒரு உன்னதமான தவராஜ சிங்கமாகிய வள்ளல் பெருமானை, மரணத்தை வெல்லக்கூடிய அத்தனை வழிகளை வைத்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானை நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் உணர வேண்டும் என்பதற்காகவே ஒரு டிவியில் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிவி பேரே என்ன தெரியுமா? அருட் ஜோதி. என்ன ஜோதி? அந்த டிவி நிறுவனத்தார் அவர்களுக்கும் ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா கண்ணுல ஒளி இல்லைன்னா கண்ணு என்னது? புண்ணு. முகத்துல கண்ணே இல்லைன்னா முகம் என்னது? அப்போ அதுக்கு பேரா இந்த அற்புதமான இந்த உன்னதத்தை நடத்துங்கிறதுக்காக கண்ணபிரான், யாரு? கண்ணபிரான் ஐயா அவர்களும், அப்புறம் வள்ளல் பெருமானுக்கு தப்பாத பிள்ளைங்கிறது தான் பேரே என்னது? பாரி வள்ளல். என்ன வள்ளல்? இதெல்லாம் நிறைவாக நீங்கள் இத்தனையும் பெற்றாச்சுன்னா என்ன பெறலாம்? ஆனந்தம் பெறலாம். என்ன பெறலாம்? என்ன ஆனந்தம்? சச்சிதானந்தம். என்ன ஆனந்தம்? சிவானந்தம். என்ன ஆனந்தம்? அழகா சொல்றாரு, சிந்தை கேளிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு, சிந்தை கேளிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு, தெளிந்தோரெல்லோரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு, தெளிந்தோரெல்லோரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு, வருவரழித்து வாடி வடலொரு வட திசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வந்தால் பெறலாம் நல்ல வரமே. என்ன வரம் பெறலாம் ஐயா? நல்ல வரம். என்ன வரம் பெறலாம்? நல்ல வரம். அதுக்காக பாத்தீங்கன்னா இதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய முக்கியமானவராக இருக்காரு. யாரு? ஞானாலய வள்ளலார் கோட்டம் நெய்வேலி கிளை தலைவர் ஆனந்தன் ஐயா. என்ன ஐயா? அவருக்கும் ஜோரா என்ன செய்யுங்க? மெய் என்பர்களே, நல்லா சொல்றேன் கேளுங்க. முக்கியமா இன்னைக்கு நமக்கு இங்க எதுக்காக வந்திருக்கோம்? வள்ளல் பெருமானுடைய 194வது ஆண்டு அவதார வினாவில் அன்று வடலூர் பெருவழியில என்ன வரம் பெற வேண்டியிருக்கும்? நல்ல வரம். என்ன வரம்? அதற்கு நீங்க என்ன செய்யணும்? வள்ளல் பெருமானை போற்றி வழிபட வேண்டும். போற்றி வழிபட வேண்டும். போற்றுதல்னா அதன் மயமாகி நிற்றல். போற்றுதல் என்னது? வழிபடுனா இப்படி இல்ல, இப்படி கும்பிடுறது இப்படி கும்பிடுறதா இல்ல, அதன் வழி நடத்தல். வழிபடுதல் என்னது? அதன் வழி நடத்தல். பெருமானுடைய இந்த அவதார தினத்தன்று நாமெல்லாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதினா, வள்ளல் பெருமான் மாதிரி நமக்கும் உடற்பிணை அனைத்தையும் உயிர்ப்பிணை அனைத்தையும் அடற்பெற தவிர்க்கும் அருட்சிவ மருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றேனும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்தை உள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். நரைதிரை மூப்பவை நன்னா வகை தரும் உரை தரும் பெருஞ்சீர் உடைய நன்மருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரண பெரும்பிணி வாரா வகை எனக்கு கரண பெருந்திரல் காட்டிய மருந்து, அந்த மருந்தை உள்ளுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து, அருள் வடிவான மருந்து நம்முள் அன்பாகவே அமர்ந்த மருந்து, இருளற ஓங்கும் மருந்து. என்ன மருந்து? இருள் நீங்கியாச்சுன்னா என்னது? மரணம் தவிர்க்கலாம். என்ன தவிர்க்கலாம்? அதான் சொல்றாரு, மரணம் தவிர்க்கும் மருந்துனாரு. என்ன மருந்து?
அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதற்கு தான், அப்படி பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம் இங்கே வந்ததுக்கு உண்டான அர்த்தம். அல்லது செவிடர்கள் காதில் என்ன ஊதுற மாதிரி, குருடருக்கு கொண்டு சொர்க்கத்தை காமிச்ச மாதிரி. இத அனுபவத்தில் நீங்க என்ன செய்யணும்? அனுபவத்தில் ஒரு பதார்த்தத்தின் ருசி அறிய வேண்டும். லட்டு லட்டுன்னா நாக்கு என்ன செய்யாது? இனிக்காது. லட்டை எழுதுனா நாக்கு என்ன செய்யாது? இனிக்காது. லட்டை கையில எடுத்தாலும் என்ன செய்யாது? இனிக்காது. என்ன செய்யணும்? ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். புரியுதா? இது எதை? ஞான அமுதத்தை, அந்த அந்த ஆனந்தத்தை, சச்சிதானந்தத்தை, சிவானந்தத்தை, ஞானானந்தத்தை எங்க அனுபவிக்கணும்? உங்களுக்குள்ள அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்துக்கு உண்டான உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள் தான் இன்னையிலிருந்து அதன் வழி போற்றி அதன் மயமாக நின்று அதன் வழி நடக்கக்கூடிய நாள் தான் என்ன நாள்? 194வது ஆண்டு வருவிக்க உற்ற அவதார திருநாள். மெய்யன்பர்களே, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரம் கிடைக்குன்னு சொன்னேன்? நல்ல வரம். இந்த நல்ல வரம் சாதாரண வரம்னா ஒரு சின்ன குட்டி கதையோட சொல்லி இத்துடன் நாம் நமது உரையை நிறைவு செய்கின்ற இருக்கோம். இந்த நல்ல வரம்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஒரு அன்பர் ஒத்த காலில் நின்று கடவுள்கிட்ட எனக்கு ஒரு வரம் வேணும், எனக்கு ஒரு வரம் வேணும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஒத்த காலில் நின்று தவம் பண்ணி கேட்கிறார். இவன் தொந்தரவு தாங்க முடியல. சாமின்னு சொல்லி யாரும் பண்றாரு? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நேரில் எப்பா நான் உனக்கு கேட்டதெல்லாம் தர, என்ன வேணும் சொல்லு. இல்லை சாமி, நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறி போடணும். என்னதான் மாறி போடணும்? சத்தமா சொல்லுங்கய்யா. நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறி போடணும்னாரு. உடனே தந்தையின் வரம் கொடுத்தாச்சு. வரத்தை பெற்ற உடனே சோதனை படி பார்க்கணுமே வேண்டாமா? நிறைய வீட்டுக்கு ஓடி வந்தாரு. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பித்தளை சொம்பு இருந்தது. என்ன இருந்தது? பித்தளை சொம்பு. அந்த சொம்பு அப்படி கையில எடுத்தாரு. சொம்பு என்னதான் மாறி போச்சு? உடனே ஹை தங்கம் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? ஹை தங்கம் அப்படின்னாரு. தொட்டதுதான் தொட்டோம், சின்னதாலாம் தொட்டிருக்கோம், கொஞ்சம் பெருசா தொட்டலாமே அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய அண்டா இருந்தது. என்னது இருந்தது? அண்டா என்ன தெரியுமா? என்ன பெருசா இந்த நெல் எல்லாம் வைப்பாங்களா அண்டா, பெரிய அண்டா இருந்தது. அதை தொட்டாரு. என்னாச்சு? அண்டா என்ன ஆகி போச்சு? தங்கமா மாறிச்சு. ஹா தங்கம்னாரு. முதல்ல என்ன சொன்னாரு? ஹை தங்கம்னாரு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? ஹா தங்கம்னாரு. இந்த தங்க செம்பையும் தங்க அண்டாவும் வச்சுக்கிட்டு இருந்த உடனே நேரே அந்த அம்மா அவங்க சரிபாதி அம்மா வீட்டம்மா வெளியில போறது அம்மா வேகம் என்னடா அது நம்ம வீட்டுக்காரு இப்படி கையில தூக்கிட்டு இருக்காரு அண்டாவை சொம்புன்னு பார்த்தா தங்க அண்டா தங்க சொம்பு. என்னங்க அப்படின்னுச்சு. எல்லாம் சும்மா இருன்னு அந்த அம்மாவை தொட்டாரு. தொட்ட உடனே அந்த அம்மா தங்க சிலையாவே மாறி போச்சு. என்னதான் மாறி போச்சு? தங்க சிலையா மாறின ஒரு அம்மா கூட அந்த அவர் குடித்தனம் பண்ண முடியுமா? நீங்கள் உங்களுடைய சிற்றறிவை கொண்டு, என்ன அறிவை கொண்டு? உங்களுடைய சிற்றறிவை கொண்டு இறைவன்ட்ட அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் ஹை தங்கம் ஆ தங்கம் கடைசியில் அசிங்கமா போயிடும். ஆனால் நல்ல வரம், நல்ல வரம் என்றால் என்ன வரம்னா, இந்த உடம்புக்கு என்ன வரக்கூடாது? நோய்கள் வரக்கூடாது, நரை வரக்கூடாது, தோல்ல சுருக்கம் திரை வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. அதோடு மட்டும் இல்லாமல் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய வாக்கியம் உங்களுக்கு சொந்தமாக ஆக வேண்டும். திண்ணியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வம் என்று பெருமான் சொன்னபடி அந்த வாக்கியம் உங்களுக்கு சொந்தமாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் யாரோட பிள்ளைகள்? உண்மையான வள்ளல் பெருமானுடைய சிங்க குட்டிகள். அல்லது என்ன குட்டி? வள்ளல் பெருமானுக்கு இல்ல, சாத்தானுக்கு அசிங்க குட்டியை போயிருவீங்க. அதனால மெய்யன்பர்களே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதனால நீங்க காதார கேட்டீங்க, இருந்தாலும் பசி என்ன செய்யுது? வயிற்று கிள்ளுது. இருந்தாலும் மெய்யன்பர்களே, எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லையா? அதாவது உங்களை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்கின்றது. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்ற திருக்குறளுக்கு நீங்கள் சொந்தமானவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே கைத்தட்டு கொடுங்க. ஆனால்
நமது சிவராஜையா, கும்பகோணம் சிவராஜையா பகிர்ந்துகிட்ட மாதிரி இந்த பாமரசாமி எனக்கு ஒவ்வொரு மணித்துளியும் மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட ஏதோ பேசி கதைக்கிறதுக்காக நான் வரல. நீங்க இதன்படி நினைக்க வேண்டும், சொல்ல வேண்டும், நடக்க வேண்டும், அதுவாக நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருவர்களை திருவர்களை வேண்டி வள்ளல் பெருமானை, நமது ஞான சித்தர்கள் பெருமான்களை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி இந்த பிறவியிலே நீங்கள் அத்தனை பேரும் எடுத்த இப்பிறப்பில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் விற்றிடலாம் விரைந்தே என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தை நீங்கள் அத்தனை பேரும் பெற வேண்டும், சத்தியமாக பெற வேண்டும் என்று எமது குருவாகிய வள்ளல் பெருமானை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, அத்தனை ஞான சித்தர்கள் தாத்தாக்களை வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றோம்.